கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நான் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்க 10 எளிய வழிகளை சொல்ல போகிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆக நிச்சயமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையது. அடுத்தது, நம் தேவன் வசனத்திலே எத்தனையோ முறை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனம் பொய் சொல்லாது. அதனால் நிச்சயமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்வை தரும்போது நிச்சயமாக அதிலிருந்து நீங்க விடுதலை அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அடுத்தது, பிரசங்கத்தை கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பை குறித்த அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக பாவம் மன்னிக்கப்படும். காரணம், நீதிமான்களுடைய அந்த பிரசங்கம் மரணத்துக்கு நம்மை விடுவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனின் பாவத்தை மன்னிப்பான்னு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்க பாவத்தை மன்னிப்பார். அடுத்தது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீதை போல பாவத்தை அவர் மூடுவார், மன்னிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 51 சொன்னது போல அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பார். அடுத்தது, ஜெபம் பண்ணி ஒண்ணு ஆக நினைக்கிறீங்களா? உபவாசம் விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் உபவாசத்தை கண்டு தாவீதினுடைய ஒடுக்குதலை பார்த்து கர்த்தர் பாவத்தை மன்னித்தார், நோய்களை சுகமாக்கினார், வாழ்வடைய செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வசன அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு எளிய வழி, நீங்கள் பாவம் மன்னிப்பு எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்தை முதலாவது மனப்பாடம் செய்யுங்க. நான் உங்களுக்கு எளிய வழியை சொல்லுகிறேன். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட சிந்தப்பட்டார். அப்படினாலே பிள்ளைகளை, இந்த 10 எளிய வழிமுறைகளை கை கொண்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க பின்வாங்கி போனாலும் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஒருவேளை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த காரியத்தை நீங்க கடைபிடிங்கள். கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து சபையில் சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை சபைக்குள்ளே இருந்தே என்னால விடுவிக்க முடிய, என் பாவம் மன்னிக்கப்பட முடியலன்னு சொல்லி அது விசுவாசம் இருந்தா கர்த்தர் அந்த சந்தேகங்களை நீக்கி ஒரு கடுகு விதையை போல உங்கள் விசுவாசம் இருந்தால் அந்த கடுகு விதை உருட்டி விடுங்கள். மலைகள் பெயர்த்து ஆட்டம் பாம்பை போல மலைகள், தடை செய்கிற மலைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் மன்னிக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ பலமுள்ள தகப்பனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 10 எளிய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டு தேவன் தாமே அவள் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீர் உதவி செய்ய. சகல மகிமையும் கடந்தும் துதிய ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதில் உள்ள காரியங்களை கை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு உம்முடைய சபையில நிலைத்திருப்பார்களா, உம்முடைய ராஜ்யத்தில நிலைத்திருப்பார்களா, பூத்து ஆண்டவர் காய்த்து கனி கொடுப்பார்களாக செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். 1 கோடி பேர் பார்த்தா 1 கோடி பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான் இந்த வீடியோனுடைய ஸ்தோத்திரம், மோட்டிவேஷன். தேங்க்யூ. God bless you. God bless you. God bless you.